ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக் கேமர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட 5வது எபிசோடு தான் வந்திருக்கோம். கரெக்டாக சொல்கிறாங்கன்னு தெரியல, 5வது எபிசோடு தான், சாரி 6வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். இந்த 6வது எபிசோடில் நம்ம சில பல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஷாடோ ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் முடிஞ்சு அதோட லாஸ்ட் எபிசோடையும் யாரும் பார்க்க மாட்டீங்க. கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, நிறைய ஃபன்னாக இருக்கும் அந்த ஃபைட்டு. தோற்று போவேன், காமெடியாக இருக்கும். அதை போய் பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஷாடோ ஃபைட் வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்குனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இருந்தாங்க. அந்த ஆடை வந்து ஃபஸ்ட்டு போட்டு தரலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் ப்ளூ சட்டை உட்காந்துருந்தான். ஸோ ப்ளூ சட்டை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது வீடியோ பார்க்குற ப்ளூ சட்டையை சொன்னேன், இந்த சட்டையை சொல்ல. ஸோ அவனை கொண்டுட்டு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேட்ரஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எத்தனடா மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 30 ஃப்ரேம்ஸ் சாலிடாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான என்சான்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருந்தேன். பெண்டிங்கு, அன்பிரேக்கிங் 3 எல்லாமே வாங்கிட்டேன். தேவையான என்சான்மெண்ட்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வாடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக அதுக்கு ஃபுல்லாக மேக்ஸ் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிகாக்ஸ்க்கு வெறும் எஃபிஷியன்சி 5யும் பெண்டிங்கும் போட்டால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் அப்படியே இருந்துச்சு பிகாக்ஸில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷவல் இருந்துச்சு. ஸோ ஷவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான என்சான்மெண்ட்லாம் போட்டாச்சு. ஒரு ஷவலுக்கு மட்டும் சில்க் டச் மட்டும் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான், ஒரே ஒரு ஷவல் தான். அப்புறம் ஆக்ஸுக்கு எஃபிஷியன்சி 5, அன்பிரேக்கிங் 3 பெண்டிங் போட்டாச்சு. அப்புறம் நம்ம ஆர்மர் எல்லாத்தையும் கழட்டி, ஆர்மரில் ஆல்ரெடி டீசெண்டாக என்சான்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூட்ஸை போட்டேன். பூட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஃபெதர் ஃபாலிங் 4, அன்பிரேக்கிங் 3, ப்ரொடெக்ஷன் 4, அதுக்கப்புறம் மெண்டிங்கு. ஃபெதர் ஃபாலிங் 4 மட்டும் அடிஷ்னலாக இருக்குது. இது லெகிங்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தான், ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, மெண்டிங். இது செஸ்ட் பிளேட்டுக்கும் அதே தான், ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, மெண்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அக்வா அஃபினிட்டியும் ரெஸ்பிரேஷன் 3 வந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, மெண்டிங் போட்டு மேக்ஸ் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் மேக்ஸ் அவுட்டு. விசார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் கிராஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ப்ரொடெக்ஷனும் போட்டு வச்சுருப்பாரு. அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்மளால் அதை தான் பண்ண முடியாது, ஷீல்டுக்கு என்சான்மெண்ட் போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கிங் 3 மெண்டிங் போடலாம் சொல்லிட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு ஷீல்டுக்கு நான் லூஸ் தனமாக ப்ரொடெக்ஷன் 4 போட முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் போட முடியல. ஷீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக என்சான்மெண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்சாண்டிங் டேபிள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். லெவல் வர இல்லை சுத்தமாக, ஆனால் லெவல் ஏற்றிட்டு வந்து என்சான்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். லெவல் ஏற்றிட்டு வந்து எனக்கு ஓரளவுக்கு பக்காவான என்சான்மெண்ட் கிடச்சிது. கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெண்டிங் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இன்ஃபினிட்டி போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா போவோட டியூரபிலிட்டி ஓரளவுக்கு மேலே நம்மளால் ஏற்ற முடியாது, ரிப்பேர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மேலே அந்த போவை நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். மெண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் அந்த போவை வச்சு காப்பாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாப் ஸ்பானரும் இருக்குது, அந்த மாப் ஃபார்மும் இருக்குது. அந்த மாப் ஃபார்ம் மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போஸ் எடுத்துக்கலாம், ஆரோ எடுத்துக்கலாம். அந்த ஆரோவை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா எதாவது புதுசாக என்சான்மெண்ட் பண்ணியிருக்கோமே, எதாவது பண்ணுமே அப்படின்றதுக்காக சும்மா அப்பாவே கடந்த அனிமல்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அடுத்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிஷிங் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்காக தான். ஸோ இது கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன், சாரி. ஃபிஷ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை டைம் பண்ணுறதுக்கு. கேட்டை டைம் பண்ணி நான் அந்த கேட்டை வச்சு பவர் பண்ணி வேலை செய்கிற மாதிரி ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். நான் ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு வந்து இந்த கேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அந்த ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அந்த 2 கேட்டை டேம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கே போதும்னு ஆயிடுச்சு. அந்த பழைய வில்லேஜ்லேயே போய் டேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபார்ம் கட்டுறது அப்படியே டைம் லாப்ஸில் பார்த்துருங்க. ஃபார்ம்லாம் ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பக்காவாக கட்டிட்டேன். ஆனால் அதை நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெர்ஷன் தான் பெட்ராக் எடிஷனில் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாது, ஒன்லி ஃபார் ஜாவா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டுட்டோரியலோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்துச்சு. ஆனால் டைட்டிலில் பார்த்தா வெறும் மைன்கிராஃப்ட் 1.21
இது க்ரீப்பர் ஃபார்ம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நானும் அதை பார்த்து ஏமாந்து இந்த ஃபார்மை தெரியாதனமாக கட்டிட்டேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட் கூட பண்ணி பார்த்தேன். அப்போ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மாப் ஸ்பான் ஆகிற மாதிரி தெரில. இதை நான் கட்டினதே வேஸ்ட்டு தான். இப்போது சரி, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாப் ஃபார்மில் இருக்குல்ல, அந்த மாப் ஃபார்மில் இருக்கிற கன் பவுடர் எடுத்து நான் சேகரிச்சுட்டு இருந்தேன். அந்த கன் பவுடர் சேகரித்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிக்காக சாண்ட் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெதரைட் ஆர்மர் பண்ண முடியும். நெதரைட் எடுக்கணும்னா நம்ம டிஎன்டி எடுத்துகிட்டு போய் பிளாஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்டி எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஒரு 2 மணி நேரம் ஏஎஃப்கே பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் அப்படியே கேம்ப் ஃபயர் வச்சு நான் அப்படியே ஃபோனை வச்சிட்டேன். 2 மணி நேரம் 2:30 எப்பயோ 12:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:30 மணிக்கு ஃபோனை வச்சேன். கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு தான் நான் ஃபோனே எடுத்தேன். அவ்வளோ நேரம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கே போட்டிருந்தேன். செஸ்ட்டே ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா நான் செஸ்ட்லாம் ஃபுல்லாகல. ஸோ எல்லா லூட்டுமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடச்சிது நான் பண்ண அந்த ஏஎஃப்கேல. நான் அவ்வளோ நேரம்லாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இவ்வளோ தான் கன் பவுடரா, ஸோ என் இன்வெர்ட்ரியில் இருக்கிறது தான் கன் பவுடரா அப்படின்னு வச்சிங்கன்னா அதான் கிடையாது. இன்னும் நிறையா கன் பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்டெல்லாம் அப்படியே எடுத்து, சாண்டே எனக்கு பத்தலை. நான் திரும்ப போய் சாண்டு வேறு மைண்ட் பண்ணிட்டு வந்தேன் நான் டிஎன்டி செய்கிறதுக்கு. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு பார்த்தோன்னா 8.5 ஸ்டாக் டிஎன்டி நான் வந்து பார்த்தோன்னா செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த 8.5 ஸ்டாக் டிஎன்டியும் நான் யூஸ் பண்ணல. இப்போ வந்து பார்த்தா நெதருக்கு போயிட்டு நெதரை அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி தெறிக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெதரில் போயிட்டு Y level 15க்கு நான் வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். Y level 15 போனதுக்கப்புறமா 4 பிளாக் கேப் போட்டு கஞ்சப்பிஸ்தாரித்தனமாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்டியை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு போயிருந்தோம்னா கொஞ்சம் அப்படியே அந்த Y level வந்து ஒரு மாதிரி கீழே போயிடும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டெபிரிஸ் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். ஆனால் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளேம் போ வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சு உள்ளே போய் பார்த்தா எடுத்தோடனே நமக்கு வந்து மங்களகரமாக 3 ஏன்ஷியன்ட் டெபிரி வெயினோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். 3 இல்லை, ஸோ 4 இருந்துச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 வெயினும் பக்கத்தில் இன்னொரு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. எடுத்த இதாண்டா ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி போயிருந்ததுன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் ஏன்ஷியன்ட் டெபிரி எடுத்துருக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடைக்கல. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டிஎன்டி வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டெபிரி மைண்ட் பண்ணி இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் வெயின் வந்து கிடச்சிது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருந்தா நான் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் எல்லா டிஎன்டியும் யூஸ் பண்ணி நான் மைண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய ஏன்ஷியன்ட் டெபிரிஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். நான் சோம்பேறித்தனத்தினாலே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதும்தா சாமி அப்படின்னு நான் வெளில வந்துட்டேன். அதனாலே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான ஏன்ஷியன்ட் டெபிரி தான் எடுத்தேன். நான் வச்சிருந்த டிஎன்டிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் டிஎன்டியாவது 2 ஸ்டாக் ஏன்ஷியன்ட் டெபிரிஸ் ஆச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஆனால் என் சோம்பேறித்தனத்தினால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டேன். இருந்தாலும் தேவையான அளவு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கங்கே இந்த மாதிரி லாவா வந்து கடுப்பேற்றிட்டு இருந்துச்சு. என்கிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் வர இல்லை. அதனால் லாவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சு அடிச்சு விட்டுருந்தேன். நான் வந்து டெக்ஸ்சர் பேக் எதுவும் போடல. நிறைய பேர் வந்து ஏன்ஷியன்ட் டெபிரி க்ளோ ஆகிறதுக்கு டெக்ஸ்சர் பேக் போட்டிருப்பாங்க. நான் அதெல்லாம் பண்ணல. அதனால் நான் இதனாலே நான் எத்தனை ஏன்ஷியன்ட் டெபிரி மிஸ் பண்ணியிருப்பேன்றதும் எனக்கு தெரில. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே பற்ற வச்சு ஜகஜோதியாக வெடிக்க விட்டேன். பிளாஸ்ட் பண்ணி நெதரே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் டிஎன்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன். 5 ஸ்டாக் டிஎன்டி வச்சு என்னால் எவ்வளோ ஏன்ஷியன்ட் டெபிரி மைண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏன்ஷியன்ட் டெபிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ தேவையில்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா லாவா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிறதுக்குள்ளே நான் பாட்டுக்கு அப்படியே இஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கினேன். அடுத்த ஒரு வேளை 46 ஏன்ஷியன்ட் டெபிரியோட நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். 46 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் டெபிரி எடுத்தால் மட்டும் போதுமா, இது எடுக்கணுமே, அது பேர் என்ன, இந்த ஸ்மித்திங் டெம்ப்ளேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷன் தேடி நான் போயிருந்தேன். ரொம்ப டேஞ்சரான இடத்துல அப்படியே கோல்ட் ஆர்மர் கூட போடாமல் நான் பாட்டுக்கு அப்படியே அலேக்கா அப்படி உள்ளே குடிச்சு எதுவுமே யோசிக்கல. நேராக போய் ஸ்ட்ரெச்சருக்கு மட்டும் தான் குடிச்சேன். நேராக போய் கோல்டு பிளாக் எடுக்கிறோம், ஸ்மித்திங் டெம்ப்ளேட் எடுக்கிறோம், வந்துனே இருக்கிறோம். அப்படி பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இருந்துச்சு, ஸ்பியர் இருந்துச்சு. ஒரு ஸ்பியர் மட்டும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்பியரில் என்சான்மெண்ட் பெருசாக எதுவும் இல்லை, வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு ஸ்பியரில் மட்டும் ஷார்ப்னஸ் 3ம் லஞ்சு 2ம் இருந்துச்சு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஹாப்பி கேஸ்டும் கிடச்சிது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் வாய்ஸ் ஓவரில் கொடுக்க முடியலனால தான் இந்த ஸ்பியர் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா மாடெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெதரைட்டுக்கு அப்கிரேட் பண்ணேன். ஸோ நம்மளை யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தடுக்கவே முடியாது. நெதரைட் டைமண்ட்லேருந்து நெதரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்கிரேட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் டூல்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர்மர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெதரைட் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கிடைக்காது. ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எக்ஸ்பியும் கொடுப்பாங்க. ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு அப்படியே மாசாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேடர்லாம் போட்டுட்டு எப்படி இருக்கும் பலன்னு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாசா வேலை நடந்துட்டு வந்துடுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஷார்ட் ஆஃப் ஃபைட் வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ், பை.